அனைவருக்கும் வணக்கம். சாய் சத்குருவாணி வாக்கு 4. ஓம் சாய்ராம். நிரந்தரம் சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் யார் உனக்கு உணவளிப்பார்கள், செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கிறாய். அது உண்மை என்றாலும் சாவதானமாய் நான் சொல்வதை கேள். உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகிலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை. உன் கடமைகளான தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் வேலை செய், வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனத்தை மட்டும் என்னிடம் லயமாக்கு. மனத்தை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கிறேன். உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கிறேன். சாயிக்காக இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால், உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சாயிக்காக இந்த பணியை நான் மேற்கொள்கிறேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால், உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அவை உப்பி பெரியதாக தெரிகின்றன. அவை எங்கிருந்து சக்தியை பெற்றன? அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றன. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவு உனக்கு நான் தருவேன். நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உன் போலவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நாளையும் தொடரும். ஓம் சாய்ராம்.